Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல தளபதி சம்மந்தப்பட்டு இனி வர்ற எல்லா வீடியோவும் அந்த சினிமா சம்மந்தப்பட்டு வர்ற எல்லா வீடியோவும் லாஸ்ட்டாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் அது வராதுன்னு. அதில் நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலில் தளபதியோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, அது ஃபைனல் ஆடியோ லான்ச்சு, அதுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்த்தா. இதுக்கு முன்னாடி கூட தளபதியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து லியோவா வாரிசா தெரியல, மலேசியாவில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அது நடக்கலை. அப்போ இதுக்கும் அதே மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அப்போ நான் யோசித்தேன், அது மாதிரி எதுவும் ரூமர் போல் இருக்குன்னு பார்த்தா உண்மையாக பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச், அதாவது தளபதியோட ஃபைனல் ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் டிசம்பர் 27 புக்கிட் ஜலீல் ஸ்டேடியமில் நடக்குது. எங்களுக்கு டைரக்டாக ட்ரெயின் எல்லாம் இருக்கு. ஆனால் கடிச்சு சொல்கிறேன், தளபதினாலே வருவாங்க கூட்டம். அதில் லாஸ்ட் ஃபில்ம் வேற. தளபதி கடைசியாக எப்போ குருவிக்கு வந்தார் போல மலேசியாவுக்கு, அதுக்கப்புறம் இப்போதான் மலேசியாவுக்கு வர்றாருன்னும் போது, அதுவும் இப்போ இருக்கிற பீக்குக்கு நம்மெல்லாம் அந்த ஸ்டேடியம் வாசலுக்கு கூட போக முடியாது, அவ்வளவு பேர் வருவாங்க. என்னங்க மலேசியாவில் அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் சும்மா பார்த்தா தெரியாது. அங்கே இங்கே அந்த சைனீஸ் பீப்புள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, சைனீஸ் பீப்புள், மலாய் பீப்புள்லாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுங்க தமிழ் மக்களேன்னு பார்த்தா அப்போ தெரியும், எப்பா நீங்க எல்லாம் எங்கப்பா ஒளிஞ்சிருந்தீங்க மலேசியாவுக்குள்ளன்னு. நம்ம பாத்துருக்கோம். அப்படி ஒரு ஷோவுக்கு கூட நாங்க அந்த சூப்பர் ஸ்டார் கமல் சார் எல்லாம் வந்தாங்க நடிகர் சங்கத்துக்கு, அங்க போய் நாங்க பட்ட பாடு, அதோட இனி அந்த பக்கமே போக கூடாது, அப்ப அந்த ஆக்டர்ஸ் வந்தா போகவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம். கமல் சார் விக்ரமுக்கு வந்தாரு, அங்க போய் பட்ட பாடு முடியல. நீங்க தமிழ் மக்கள் எத்தனை பேர் கோலாலம்பூர்ல மட்டும் இருக்காங்கன்னு தெரியணும்னா தைப்பூசத்துக்கு இங்க வாங்க. ஆனா இது ஒரு புற மொழி பேசுற நாடுன்ற நினைவு தான். ஆனா ஃபுல்லா தமிழாங்க. தைப்பூசத்துக்கு பத்துக்கேவுக்கு வாங்க, முருகன் கோயிலுக்கு. கேட்ல இருந்து அந்த முருகன் சிலைக்கு நீங்க நடந்து போறதுக்கு மேக்சிமம் ஒரு 1 மினிட் ஆகும். தைப்பூசம் அன்னைக்கு நீங்க அங்க இருந்து முருகன் கிட்ட போறதுக்கு 2 hours ஆகும். இது நாங்க அனுபவிச்ச உண்மை. அது நீங்க நடக்க முடியாது. நீங்க போய் இப்படி நின்னீங்கன்னா அப்படியே தள்ளி தள்ளி எங்க போகும்போது கேட்பாங்க, எங்க இறங்க போறேன் நாங்க, சரி அப்ப அவர்கிட்ட போ அப்படின்னு அப்படியே நம்ம போற இடத்துக்கு தட்டி 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 அங்க போய் விட்டுருவாங்க. பயமா இருக்கும், அவ்வளவு க்ரௌடு வரும் தைப்பூசத்துக்கு. ஸோ மலேசியாவில் ஃபாரின் கண்ட்ரி தானேங்க, அங்கே தளபதி வந்தாருன்னா அவ்வளவு கூட்டமாக கூட போகுது, நீங்கள் போய் பார்க்கலாமேன்னு பல பேர் கேட்பீங்க. நோ சான்ஸ். தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க மலேசியாவில், ஒளிஞ்சிருக்காங்க எல்லாரும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அது இதுன்னா வருவாங்க பாருங்க, எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அது முதல்ல டிக்கெட் ஷோவான்னு தெரியல. டிக்கெட் ஷோவா இருந்தா நோ சான்ஸ், ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் காலி ஆயிடும். நாங்க 6 வாட்டி ஹாரிஸ் ஜெயராஜோட ஷோக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி ஏமாந்து உட்காந்துருந்தோம். அவர் 6 தடவை வந்தாரு மலேசியாவுக்கு, 6 தடவை எடுக்க முடியல. அப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு அந்த நிலைமைனா தளபதியை கேட்கவா வேணும்? அதுவும் ஒரு ஃபைனல் மூவி வேற. ஒரு வாட்டி அவரை பார்த்துருவோங்கிறதுக்காக அடிபட்டு வருவாங்க. நோ ரிஸ்க் டேக்கிங். நாங்கள் டிவிலே பார்த்துக்கிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வச்சுருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்க, vlog எடுத்து காட்டுறீங்க. எங்க நாங்க vlog எடுத்து அதில் நீங்கள் தளபதியை பார்க்கணுமா? முதல் நாங்கள் பார்க்குறோமான்னே தெரியாது. கமல் சாரை பார்க்க போயிட்டு பட்ட பாடோடைய போதும்னு ஆயிடுச்சு. அது ஒரு மாலில் நடத்துனாங்க, அங்கேயே போக முடியல. இது வந்து பெரிய ஸ்டேடியம், டிக்கெட் ஷோன்னா நோ சான்ஸ், விட மாட்டாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு இதை பற்றி பேசுவோம். சரி வாங்க, இது ஒரு 5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எல்லாம் முடிய போகுது. ஓன் காலம்னு சொல்லு, நான் சின்ன பையன்.
ஒன் லாஸ்ட் டைம்னு போட்டு ஆகா மாலிக் ஸ்ட்ரீம்ஸா சின்ன வயசுல இருந்து அண்ணனை பாக்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்கும்? நீங்க இதுக்கு முன்னாடி புரிய படத்துல ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்ல. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்ல. அப்ப இத தாண்டி நம்ம போறோம். நினைக்கிறேன். I don't know if you can see this but எனக்கு actually இந்த கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னு இன்னும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். சிம்மாசனம் தனியா கிடக்காங்க. வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்கோம். அது சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். we got a big stage as தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பார்த்துட்டா போதும். போதும்டா, போதும் அப்படி மாதிரி இருக்கு எனக்கு. கிரவுட் எவ்வளவு பெரிய கிரவுடா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணா பார்த்தா போதும். I just feel like that. நேர்ல போய் அவங்களோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவங்களோட கத்திட்டு இருக்கேன். கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ் சொன்னாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகி. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். ஆடியோ லான்ச் டிவில பார்த்து பார்த்தோம். முதல் தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணுல அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. எட்டியோ தூரமோ தொடரணும் எட்டியோ பார்த்துட்டா போதும். நண்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசுதான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you Vijay sir. Welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இது நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you. வெல்கம் டு மலேசியா. My heart goes for you. really love you na. We welcome you to Malaysia Anna. We love you Anna. வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அதான் தெரியுமே. கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness the biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருகைக்காக I am waiting. இதான் அந்த ஸ்டேடியம். ஆனா இது பத்தாது. உங்ககிட்ட இருந்து வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷன், வேற எதுவுமே இல்லை. ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த கூட்டத்துல நல்லா இருக்கு. இதுல என்ன தெரியுமா விஷயம்? இதுல வந்து இப்போ தளபதியோட ஆடியோ லான்ச்சு, தளபதியை பார்க்கலாம், அனிருத்தோட கான்சர்ட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவரும் அந்த ஜனநாயகன் பாட்டெல்லாம் அவரே பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. பட்
நீங்க சொல்லலாம் மலேசியாவில் இருக்கீங்க போங்க போங்கன்னு, எங்களுக்கு இருந்ததுனால தெரியும் சார், போக முடியாது சார். போனாலும் அந்த கிரௌட மட்டும் வெளியே எடுத்துட்டு ஓடி வந்துடும். ஸ்டேடியத்துக்குள்ளேயே போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா புக்கிட் ஜெல் ஸ்டேடியம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நாங்க பார்த்துருக்கோம். பெரிய க்ரௌடு, பெரிய ஒரு ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணும்னா நேராக எல்லாரும் அந்த ஸ்டேடியத்துக்கு தான் போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அதுவுமே பத்தாது. போன முறை உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதுல இருந்தனால நமக்கு அந்த ஈஸியா உள்ள போக முடிஞ்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்க உள்ள இருந்ததுனால அவன் அந்த ஸ்பெஷல் பாஸ் எடுத்து எங்களை உள்ள விஐபி ரூமால கூட்டு போனான். அப்போ சிவகார்த்திகேயன், அப்புறம் ஒரு சில காமெடி நடிகர்கள், யோகி பாபு, கஞ்சா கருப்பு, அவரையெல்லாம் பக்கத்துல பாக்குற சான்ஸ் கிடைச்சது. ஹரிஷ் கல்யாண், அதுவுமே கஷ்டமா இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க நார்மல் கேட்ல வாங்க சார் அப்படின்னா லைன் அங்க நிக்கும். இப்ப தளபதியோட கிரவுட் பார்த்து கேட்பாங்க, வந்துருவியா நீ, வந்துட்டு போயிருவியா நீ, ஏய். இப்ப பாத்தீங்கல்ல, அதுல ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நீங்க குருவி படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வர்றீங்க, ஆடியோ லான்ச் வந்து நாங்க நிறைய டிவில பாத்திருக்கோம், இது வந்து நீங்க மலேசியாவுக்கு வர போறீங்க, இனிமே ஆடியோ லான்ச்சே நடக்காது, இதை விட்டு அடுத்தது இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வேர்ட் சொன்னாங்கல்ல, அது ஜஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது, அதை சேல்லையும் காட்டுவாங்க பாருங்க. சிங்கப்பூர்ல இருந்து கூட வரக்கூடுங்க, சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க கண்டிப்பா, அடிச்சு சொல்றேன். சிங்கப்பூர்ல இருந்துலாம் ஃபிளைட் புக் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா வர்ற ஆள் அப்படி. தளபதி வர்றாரு, மலேசியாவுக்கு வர்றாரு அப்படின்னா இப்ப சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, ஆமா நேரத்துக்கு அங்க வருவாங்க. கோலாலம்பூர்ல இருக்கிற மக்கள் போனாலே அங்க பத்தாது இடம். இதுல நீங்க பக்கத்து நாட்டுல இருந்தெல்லாம் வந்தீங்கன்னா சுத்த 2 நாள் ஷோ நடத்தினாதான் உண்டு. இவர் ஒரு வாரம் இங்க தங்கி ஒவ்வொரு நாளும் ஷோ பண்ணாலும் போனவங்க திருப்பி போவாங்க. இதுதான் ஹாரிஸ் ஜெயராஜ் ஷோக்கு நடந்தது. நிறைய பேர் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் கெஞ்சினாங்க, யோ போனவங்க பேசாம இருங்கயா, பார்க்காத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா, எங்க அது எவ்வளவு வைபா இருக்கு, திருப்பி அதை கேட்கறதுக்கு ஆசையா இருக்குன்னு ஆல்ரெடி போனவங்களே திருப்பி டிக்கெட் எடுத்து போனாங்க. அது ஹாரிஸ் ஜெயராஜ் 6 வாட்டி வந்து, இவர் ஒரே வாட்டி தான் வரப்போறாரு, கடைசி தரம் வரப்போறாருன்னா எனக்கு இப்பயே தெரியுது அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுது. அதனால நோ சான்ஸ். அது போயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவரை பார்க்கவே முடியாது. ஒருத்தர் சொன்னார்ல, தொடரணும் இல்லையோ தூரத்துல பார்த்தா மட்டும் போதும்னு. இவங்களை வச்சுக்கிட்டு அந்த கிரௌடுக்குள்ள அதான் வான்னு இவங்கள கிரௌடுக்குள்ள கூப்பிட்டு நானும் போய் அங்க நின்று அவருக்கு கை காட்டி சொல்லும் போதே டயர்டா இருக்கு. சுகர் பேஷண்ட் எல்லாரும் டைமுக்கு சாப்பிடலன்னா கை நடுங்கும், நெருக்கிட்டாங்கன்னா மூச்சு முட்டும். அதனால எங்களால் மிஸ்டி சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த மலேசியா அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வெல்கம் டு மலேசியான்னு சொல்லும்போது நமக்கும் போயிட்டு அதை விட்னஸ் பண்ணணுமேனு ஆசையா இருக்கு. பட் என்ன கிரௌடு வரும்னு எனக்கு தெரியும். இப்போ இந்தியாவில் நடக்குதுன்னா கூட ஒவ்வொரு படத்துக்கும் இந்தியாவில் தானே ஆடியோ லான்ச், அப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ இப்போ லாஸ்ட்டாக நடக்கும்போதோ இல்லை ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும்போதோ அங்கே அதை விட க்ரௌடு வரும். பட் சும்மா ஒரு அசியூம் பண்ணிக்கலாம், இவ்வளவு வருஷம் நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க, அப்ப நமக்கு உள்ள போகலாம், கிரௌடு குறைய வரும்னு நினைச்சாலுமே மலேசியாவோட ஸ்டோரி வேற. குருவி எப்போ வந்தது, இப்போதான் வர்றாரு. அதுவும் இனிமே நீங்க நினைச்சாலும் இந்தியாவில் கூட ஆடியோ லான்ச் பார்க்க முடியாதுன்னும் போது இப்ப இந்தியாவில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கடுப்பாவாங்க. கடைசி ஆடியோ லான்ச் நீங்க என்ன எங்க கிட்ட வராம ஏன் மலேசியாவுக்கு செலக்ட் பண்ணி போனீங்க? ஒரு சில பேர் சிங்கப்பூருக்கு வர வேண்டியதானே, லண்டன் வர வேண்டியதானே, நீங்க எல்லாம் தமிழ் மக்கள் இல்லையா? அதான் நானும் கேட்டேன், ஏன் மலேசியாவை சூஸ் பண்ணீங்க? என்ன வெறுப்பேத்த இவனால வர முடியாது, அதனால அங்க போய் நம்ம வெறுப்பேற்றுவோம். ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பக்கத்துல வர்ற ஒரு மனுஷனை போய் பார்க்க முடியலையா? என்ன சார், அந்த நடிகர் சங்க அந்த ஒரு ஷோக்கு வரும்போது, கிரிக்கெட் மேட்சுக்கு வரும்போது, விஜய் சேதுபதியில இருந்து, விஷால்ல இருந்து, சூர்யாவுல இருந்து, லெஜெண்ட் சரவணன் கூட வந்திருந்தாரு. அவர் அப்ப ஹீரோ எல்லாம் கிடையாது, அந்த ஷோவை ஸ்பான்சர் பண்ணாரு. சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குனாங்க. அது அவங்களெல்லாம் பக்கத்துல பார்த்தோம். அதுல கூட விஜய் சார் வரல, அஜித் சார் அவங்க 2 பேரும் வரல. ஸோ இப்போ அவர் வர்றாருன்னும் போது என்ன சார், இனி அஜித் சார் வந்து ஏதோ இங்கே ஒரு ரேஸ் ட்ரக் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு ரேசிங்குக்காக வரப்போறாருன்னு சொன்னாங்க. அதுவும் கேட்க வேணாம், அங்கேயும் கிட்ட போக முடியாது. இப்போ விஜய் சார் வந்து தெரியலங்க, அது கண்ணு கெட்டின தூரத்துக்கு சான்ஸே இல்லை போறதுக்குங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, நம்ம டிவிலையாவது பார்ப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர், மலேசியா சப்ஸ்கிரைபர் இல்லை சார் கண்டென்ட் கிரியேட்டர் யாராவது போய் வீடியோ எடுத்தீங்கன்னா அதை பார்க்குறேன் நான். இங்கே என்ன பண்றது? சரி, என்ன சொல்றீங்க, என்னத்த சொல்றது?
நல்லா இருந்தது. இந்த ஒன் லாஸ்ட் டைமு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு காட்டி இதில் ஒரு பாட்டு ஒன்று அனிருத் பாடியிருந்தார்ல, அந்த சீட்டு தனியாக கிடக்குது, புகழ் தனியாக கிடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படம் முடிஞ்சு அந்த எழுத்து ஓடும் போது இந்த பாட்டை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பழைய படம்ல இது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு தியேட்டர் முடிச்சு வெளியே வரும்போது கதைக்காக அழுறீங்களோ இல்லையோ, தளபதியோட இந்த ட்ரிபியூட் வீடியோக்காவது பார்த்து அழுதுட்டு வர்ற வரைக்கும் தான் படத்துக்குள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு இன்னேரத்துக்கு அதுக்குன்னே ஒரு சோக பாட்டு போட்டிருப்பாரு அனிருத். எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனி ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸ் தான். சரி பரவாயில்ல, பொலிட்டீஷியன் விஜயாவது நம்ம நேரில் போய் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஆக்டர் விஜய் தான் பார்க்க முடியல, அது ரொம்ப கஷ்டம். அது இருக்கிறத விட கஷ்டம். ஆக்டராக இருந்துக்கிற கூட பார்க்க முடியல. அவர் என்ன ஒரே ஒரு தடவை கில்லி படத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தாரு. அப்போ தூரத்துல இருந்து பார்த்தேன். நான் சின்ன ஆளு, டிவில தான் பார்த்தேன். அப்போ ஆசையா இருந்துச்சு, எல்லாரும் போறாங்க. அப்போ ஒரு ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸ் போட்டு வந்திருந்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம், தூரத்துல இருந்து ரோட்ல கத்தி கத்தி பார்த்தது. ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதனால வருத்தத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.